முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி மாறி? நல்லா தான் இருக்குது. எங்களை பொறுத்தவரை நல்லா இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இல்லை, எங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆட்சி. அவர் வந்தோடனே டக்குன்னு எல்லாரும் ஆக்ஷன் எடுத்தார். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் எதுவுமே பண்ணலன்றாக்கான். பொதுமக்களான எங்களுக்கு நல்லா இருக்குது அவர் ஆட்சி. புதிய ஆட்சி நல்லா தான் இருக்குது, ஓரளவு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பழைய ஆட்சி இருக்கும்போது ஒரு மாதம் 3 மாதம் கழிச்சு தான் ரியாக்ஷன் எடுப்பாங்க. இப்போ இது கொஞ்சம் வந்தோடனே நிறைய 2-3 திட்டம் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாமே. அவர் பண்ணுறதுனால தான் அவருக்கு நாங்கள் ஓட்டே போட்டோம். அவர் பண்ணுற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லது செய்வார்னு நம்புகிறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குங்க தான் நாங்கள் நம்பி ஓட்டு போட்டுக்கிறோம். அவர் நல்லது செய்யணும் மக்களுக்கு. இந்த ஒரு 10-15 நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எங்கே பார்த்தாலும் கொலைகள் நடக்குது பெண்களுக்கு. எந்த ஆட்சியில் இல்லாத இருக்குப்பா? இந்த ஆட்சியில் தானே வந்தது, எல்லா ஆட்சியிலுமே இருக்குது. அது இருக்கிற முதலமைச்சர் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு வருவார். அதுதான் நாட்டில். அதுக்குள்ளேயே அந்த எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது பேசுகிறவங்க பேசின்னு தான்ப்பா இருப்பாங்க. சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. மக்களை அப்படிலாம் இல்லை, இவர் செய்வார் தான் நாங்கள் நம்பி அவருக்கு ஓட்டு போட்டுக்கிறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, எங்களுக்கு ஏழைங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார், எல்லாம் பண்ணுவார்னு நினச்சி தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிறாரு நம்மளுங்களுக்காக. நம்ம அவருக்கு நம்ம நல்லது செய்யணும், எங்களுக்கு செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து மக்கள்லாம் சேர்ந்து இப்போ அவரை புதுதாக ஒரு தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் எல்லாம் நல்லது தான் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் உடனே அவர் நாங்கள் ஆர்கே நகர்லேருந்து தான் பேசுகிறோம். அவரோட இதுவே வந்து ஆர்கே நகரை பற்றி தான் என்னோட இதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆர்கே நகரில் நாங்களே பார்க்குறோம். இந்த ஒரு வாரமாக இங்கே நிறைய பசங்கள்லாம் இருப்பானுங்க, நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக உடனே எங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பசங்கள்லாம் இப்போது உட்காரதில்லை. எங்கள் வீட்டு தெருவுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இவர் வந்து ஆக்ஷன் எடுத்ததுனால இப்போ கட்சியில் இருக்காங்க நிறைய பேருங்க வந்துகிட்டே இருக்காங்க. இந்த முன்ன இருந்த கட்சியிலலாம் அந்த அளவுக்குலாம் வரமாட்டாங்க. எப்போயாவது ஒரு தடவை தான் வருவாங்க. அதுவும் இந்த தெருவில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வரமாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. வந்துட்டு இப்போ இவங்க எல்லாமே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன இது இருக்குது, உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள், நாங்கள் சரி செய்கிறோன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி முன்ன இருந்த கட்சியில் வந்து கேட்டுட்டு போவாங்களே தவிர அவ்வளோதான். இது வந்து இவரோட ஆட்சியில் வந்து எல்லாமே டக்குன்னு முடிவு எடுத்து உடனே சரி பண்ணுறாங்க. இது எங்களுக்கு இன்னும் நல்லா தொடர்ந்து இவங்க செஞ்சாங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், அவர் முதலமைச்சராக ஆனது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் எங்களோட கோரிக்கையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவாங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறோம். நல்லா ஆட்சிங்க, நல்லா செய்கிறாரு. நிறைய பேர் குடி பழக்கத்தில் இருக்கிறவங்களாம் இப்போ ரொம்ப விடுதலை கிடைச்ச மாரி இருக்குது. நாங்களும் நிம்மதியாக இருக்கிறோம். நிறைய வாலிப பிள்ளைங்களாம் கெஞ்சி அடிக்குது, குடிக்குது, இந்த போதை ஊசி போடுது, இதெல்லாம் செய்கிறாங்க. அது ரொம்ப தவிர்க்கிறாரு. அதுக்காக அவர் ரொம்ப நன்றி. ஆனால் விஜய் வந்ததுக்காக ரொம்ப நான் நன்றியாக இருக்கிறோம். எல்லா மக்களும் நல்லா ஒரு சீர்திருத்தமாக பண்ணுறாரு. அவர் நல்லா